மற்ற விருதுகளோட பெயர்கள் பத்தி டிஜிட்டல் இந்தியா அவார்ட்ஸ் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரி டெக்னாலஜியால கொடுக்கப்படுது. ஜீவன் ரக்ஷா பதக் சீரீஸ் அவார்ட், குஷால்சாரியா அவார்ட், இது ஒரு ஆண்டர்பிரினர் ஸ்கில் டெவலப்மெண்ட்காக கொடுக்கப்படுது. மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா ஸ்போர்ட்ஸ் துறையில கொடுக்கப்படுது. மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், இதுவும் ஸ்போர்ட்ஸ் துறையில கொடுக்கறாங்க. மெரிட்டியஸ் சர்வீஸ், நாரி சக்தி புரஸ்கார், நேஷனல் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஃபாரஸ்ட்ரி, National Award for Individual Excellence, National Award for Senior Citizens, National Award for E-Governance, National Award for Institution engaged in empowering persons with disability, National Awards for Outstanding Service in the field of prevention of alcoholism and substance abuse, National Award for Science and Technology Communication, National Award to Teachers, National Award to Teachers Higher Education, National Biotechnology Innovation Awards, National CSR Award, National Dhanvantri Ayurveda Award, National Energy Conservation Award, National Geoscience Awards, National Gopal Ratna Award, National Grassroots Innovation and Outstanding Traditional Knowledge Awards, National Metallurgic Award, National Startup Award, National MSME Awards, National Technical Teacher Awards, National Technology Awards, National Water Awards, National Youth Awards, One District One Product Awards, Padma Awards, Pandit दीन दयाल सोशल सर्विस मेडल, प्रधान मंत्री राष्ट्रीय बाल पुरस्कार, प्रेसिडेंट्स मेडल फॉर डिस्टिंग्विश्ड सर्विस, प्राइम मिनिस्टर्स अवार्ड फॉर योगा, प्राइम मिनिस्टर्स अवार्ड फॉर एक्सेलेंस इन पब्लिक एडमिनिस्ट्रेशन, राष्ट्रीय विज्ञान पुरस्कार, सरदार पटेल नेशनल यूनिटी अवार्ड, सुभाष चंद्र बोस प्रबंधन पुरस्कार, टेंजिंग नार्गे नेशनल एडवेंचर अवार्ड, विजिटर्स अवार्ड. அடுத்து பாத்தீங்கன்னா கேலண்ட்ரி அவார்ட்ஸ். இத ரெண்டா பிரிப்பாங்க. வார் டைம் அவார்ட்ஸ், பீஸ் டைம் அவார்ட்ஸ். வார் டைம் அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா. பீஸ் டைம் அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அசோக் சக்ரா, கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா. முதல்ல பரம்வீர் சக்ரா, இது வட்ட வடிவுல வெண்கலத்தால ஆனது. 1 மற்றும் 3/8 அங்குல விட்டம் கொண்டது. இந்திரனின் வஜ்ராவின் 4 பிரதிகளை மையத்துல பொறிக்கப்பட்ட மாநில சின்னத்துடன் இருக்கும். அதன் பின்புறத்துல ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துல 2 தாமரை மலர்களுக்கு இடையில பரம்வீர் சக்ரான்னு பொறிக்கப்பட்டிருக்கும். இதன் ரிப்பன் பிளெயின் ஊதா நிறத்துல இருக்கும். மகாவீர் சக்ரா வட்ட வடிவில் மற்றும் நிலையான வெள்ளியில தயாரிக்கப்படுறது. இது 1 மற்றும் 3/8 அங்குல விட்டம் மற்றும் நட்சத்திரத்தின் புள்ளிகள் விளிம்புல கொடுத்திருப்பாங்க. 5 புள்ளிகள் கொண்ட ஹெரால்டிக் நட்சத்திரம் முன்புறத்துல பொறிக்கப்பட்டிருக்கும். நட்சத்திரத்தின் மையத்துல ஒரு குவிமாடம் கில்டப் மாநில சின்னம் இருக்கும். இது ஹிந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் மகாவீர் சக்ரான்னு பொறிக்கப்பட்டிருக்கும். இதனுடைய ரிப்பன் ஹாஃப் ஒயிட் மற்றும் ஹாஃப் ஆரஞ்சு நிறத்துல. அடுத்து வீர் சக்ரா வட்ட வடிவில் மற்றும் நிலையான வெள்ளியால தயாரிக்கப்பட்டது. 1 மற்றும் 3/8 அங்குல விட்டம் மற்றும் நட்சத்திர புள்ளிகள் விளிம்புல கொடுத்திருக்கும். 5 புள்ளிகள் கொண்ட ஹெரால்டிக் நட்சத்திரம் முன்பக்கத்துல பொறிக்கப்பட்டிருக்கும். நட்சத்திரத்தின் மையத்துல ஒரு சக்கரம் இருக்கணும். அந்த சக்கரத்துல கில்டப் மாநில சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். பின்புறத்துல வீர் சக்ரானி ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துல 2 தாமரை மலர்களுக்கு இடையில பொறிக்கப்பட்டிருக்கும். ரிப்பனின் நிறம் ஹாஃப் ப்ளூ மற்றும் ஹாஃப் ஆரஞ்சு. அசோக் சக்ரா வட்ட வடிவில 1 மற்றும் 3/8 அங்குல விட்டம், இருபுறமும் விளிம்புகள் இருக்கும். பதக்கம் தங்கத்தால செய்யப்பட்டதா இருக்கும். பதக்கத்தின் முகப்புல தாமரை மாலையால சூழப்பட்ட மையத்துல அசோகர் சக்கரத்தின் பிரதி பொறிக்கப்பட்டிருக்கும். விளிம்பு உள்பக்கம் தாமரை இலைகள், பூக்கள் மற்றும் மொட்டுக்கள் மாதிரி. அதன் பின்புறத்துல ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துல அசோக் சக்ரான்ற வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கும். 2 பதிப்புகளும் 2 தாமரை மலர்களால பச்சை நிற ரிப்பன் ஆரஞ்சு செங்குத்து கோட்டால 2 சம பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கும். கீர்த்தி சக்ரா வட்ட வடிவில மற்றும் நிலையான வெள்ளியால தயாரிக்கப்பட்டது. 1 முதல் 3/8 அங்குல விட்டம் இருக்கும். இருபுறம் விளிம்புகளும் இருக்கும். பதக்கத்தின் முகப்புல தாமரை மாலையால் சூழப்பட்ட மையத்துல அசோக சக்கரத்தின் பிரதி பொறிக்கப்பட்டிருக்கும். விளிம்பு உள்பக்கம் தாமரை இலைகள், பூக்கள் மற்றும் மொட்டுக்கள் மாதிரி இருக்கும். அதன் பின்புறத்துல ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துல கீர்த்தி சக்ரான்ற வார்த்தை 2 தாமரை மலர்களால பிரிக்கப்பட்டிருக்கு. ரிப்பனின் நிறம் பச்சை நிற ரிப்பன் 2 ஆரஞ்சு செங்குத்து கோடுகளால 3 சமபாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. சௌரிய சக்ரா வட்ட வடிவமானது மற்றும் வெண்கலத்தால ஆனது. 1 மற்றும் 3/8 அங்குல விட்டம், இருபுறமும் விளிம்புகள். பதக்கத்தின் முகப்புல தாமரை மலையால சூழப்பட்ட மையத்துல அசோக் சக்கரத்தின் பிரதி பொறிக்கப்பட்ட விளிம்பில் உள்பக்கத்துல தாமரை இலைகள், பூக்கள் மற்றும் மொட்டுக்கள் மாதிரி இருக்கும். அதன் பின்புறத்துல ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துல சௌரிய சக்ரான்ற வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கும். 2 பதிகளும் 2 தாமரை மலர்களால பிரிக்கப்பட்டிருக்கும்.
ரிப்பனின் நிறம் பச்சை நிற ரிப்பன் 3 செங்குத்து கோடுகளால 4 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். பத்மா விருதுகள். இந்த விருதுகளை ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று அறிவிப்பாங்க. விருதுகளை 3 பிரிவுகளா விதிவிலக்கான மற்றும் புகழ்பெற்ற சேவைக்காக பத்ம விபூஷன், உயர் வரிசையின் சிறப்பான சேவைக்காக பத்ம பூஷன் மற்றும் சிறந்த சேவைக்காக பத்மஸ்ரீ விருதும் கொடுக்கறாங்க. இது இனம், தொழில், பதவி மற்றும் பாலின வேறுபாடு இல்லாத அனைத்து நபர்களுக்கும் இந்த விருது தகுதியானது. இருப்பினும் மருத்துவர் மற்றும் விஞ்ஞானிகளை தவிர பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிபவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் இந்த விருதுக்கு தகுதியற்றவர்கள். இதற்கு முன்பு பத்ம விருதுகள் பெற்றிருந்த 5 வருடங்கள் கழிச்சு மட்டுமே பத்ம விருதுகள் வழங்கப்படும். இருப்பினும் மிகவும் தகுதியான சந்தர்ப்பங்கள்ல விருதுகள் குழுவால தளர்வு செய்யலாம். இந்த விருதுகள் வழக்கமா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச், ஏப்ரல் மாதத்துல இந்திய குடியரசுத் தலைவரால வழங்கப்படுது. இவங்களுக்கு குடியரசுத் தலைவரால கையெழுத்திடப்பட்ட சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்படும். அதே போல பெறுநர்களுக்கு பதக்கத்தின் ஒரு சிறிய பிரதியை வழங்குவாங்க. அத விரும்பினா அந்த பெறுநர்கள் அரசு விழாக்களின் போது அணியலாம். இந்திய அரசியத்தாளில் வெளியிடப்படுது, அதாவது கசட்ல வெளியிடுறாங்க. மரணத்துக்கு பிந்தைய விருது மற்றும் NRI வெளிநாட்டவர்கள் தவிர்த்தா 120க்கு மேல் இருக்கக்கூடாது. இந்த விருது பெற்றவர்கள் அவர்களுக்கு பேர் முன்னாடி இந்த விருதின் பெயரை முன்னோ பின்னோ சேர்த்திருக்க கூடாது. பத்ம விருதுகள் பெறப்பட்ட அனைத்து பரிந்துரைகளும் ஒவ்வொரு ஆண்டும் பிரதமரால் அமைக்கப்படும் பத்ம விருதுகள் குழுவின் முன் வைக்கப்படுது. பத்ம விருதுகள் குழுவானது கேபினட் செயலாளரின் தலைமையில உள்ளது மற்றும் உள்துறை செயலாளர், ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் 4 முதல் 6 பிரபலங்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இறுதியா இந்திய பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும். நம்ம நாட்டிலேயே உயரிய விருதுன்னு கருதப்படுறது பாரத் ரத்னா. இந்த அவார்டை பெறுறவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவின் கையால கையெழுத்திடப்பட்ட ஒரு சர்டிபிகேட் மற்றும் மெடல் பெறுறாங்க. இந்த மெடல் பாத்தீங்கன்னா அரச மர இலையின் வடிவத்துல இருக்கும். இது 5.8 சென்டிமீட்டர் நீளம், 4.7 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 3.1 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்கும். இது டோன்டு பிரான்ஸால செய்யப்பட்டது. இதுல சூரியனுடைய பிரதி இருக்கும். அதற்கு கீழே தேவனாகிரி எழுத்துல பாரத் ரத்னான்னு பொறிக்கப்பட்டிருக்கும். ஸ்டேட் எம்பலம் மற்றும் மோட்டோவும் தேவனாகிரி எழுத்துல முன்னும் பின்னும் பொறிக்கப்பட்டிருக்கும். இங்க மோட்டோ குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா, நம்ம நாட்டோட மோட்டோ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல அந்த எம்பலம், சூரியன் மற்றும் ரிம் பாத்தீங்களா பிளாட்டினத்தால ஆனது மற்றும் எழுத்துக்கள் எல்லாமே பிரான்ஸால பர்னிஷ்ட் பண்ணது. இந்த மெடல் கொல்கத்தால இருக்க கவர்மெண்ட் மின்ட்ல தயாரிக்கப்படுது. 2014 வருட கணக்குப்படி பாரத் ரத்னாவுடைய மெடல், மினியேச்சர் மற்றும் அதனுடைய பாக்ஸினுடைய செலவே 2.5 லட்சம் ஆகுதுங்க. பாரத ரத்னா அவார்ட் பெற்றவர்கள் அவங்க பேருக்கு முன்னும் பின்னும் எந்த ஒரு விசிட்டிங் கார்டு, பயோடேட்டான்னு எங்கேயும் அவங்க குறிப்பிடக்கூடாது. அவங்க 2 விதத்துல மட்டும்தான் இந்த பட்டத்தை குறிப்பிடலாம். அதாவது அவார்டட் பாரத் ரத்னா பை த பிரசிடென்ட்னோ அல்லது ரெசிபியன்ட் ஆஃப் பாரத் ரத்னானோ குறிப்பிட்டுக்கலாம். இவங்களுக்கு காசோலை எதுவும் வழங்கப்படாது. ஆனா அவங்களுக்காக தனியான ஒரு பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸால இவங்க ஸ்டேட் கெஸ்டா அறிவிக்கப்பட்டு அவங்களுடைய டிராவல் செலவுகள் மொத்தமுமே இந்தியன் ஸ்டேட்ஸால கன்சிடர் செய்யப்படும். அதே சமயம் இவங்க வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கேயும் இவங்களுக்கு தனி VIP மரியாதை இருக்கு. இவங்களுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ஸ் கொடுப்பாங்க மற்றும் லைஃப் டைம் ஃப்ரீ எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் டிராவல் ஆன் ஏர் இந்தியாவும் வழங்கப்படுது. இவங்களுக்கு தேவைப்பட்ட ஜெட் செக்யூரிட்டியும் வழங்கப்படும். என்னங்க, நம்ம நாட்டினுடைய தேசிய விருதுகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.